ஒரு மாசத்துல ஒரு நேரம் தேவ பாதத்துல உபவாசித்து இந்த உண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி உன்னால இருக்க முடியலன்னா நீ கிறிஸ்தவன்கிறதுக்கு லாயக்குன்னு நான் சொல்வேன். ஏன்னா என்னுடைய அபிப்பிராயம் அதுதான். ஏனென்றால் ஆதிம காலத்தில் இருந்த பரிசுத்தவான் எல்லாரும் உபவாசம் 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 என்று சொல்லி போட்டு 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 பலனை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உபவாசத்திற்கு அடிக்கோலாய் இருந்தார், அடித்தளமாய் இருந்தார். 40 நாட்கள் உபவாசம் எடுத்தார், பிசாசை ஜெயித்தார், வேதனைகளை ஜெயித்தார், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இரவுல போடுங்க. நாம வேலை செஞ்சிருந்த நாட்களில் இரவுல போட்டுருவேன். பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு நைட்டு சாப்பிட மாட்டேன். நைட்டு கிட்ட 3 மணி நேரம் உட்கார்ந்து 3 மணி நேரம் 3 மணி நேரம் உபவாசத்தினுடைய குறிக்கோள் 3 மணி நேரம் 3 மணி நேரம். காலையில 10 மணிக்கு போட்டீங்கன்னா 1 மணிக்கு முடிச்சிருங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லல. கர்த்தரே அதை பலனை கொடுப்பார். 3 மணி நேரம், அட்லீஸ்ட் 3 மணி நேரமாவது உபவாசம் எடுக்கணும்.